ஹாய், இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. லஞ்ச் பாக்ஸ் வந்து அதான் வீக்கெண்டு வந்தால் மட்டும்தான் லஞ்ச் பாக்ஸ் வந்து அப்படி இப்படி இருக்கும். மற்றபடி வீக் டேஸ்லலாம் லஞ்ச் பாக்ஸ் இருக்கும். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவக்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன். எக் வந்து இதுக்குன்னு சால்ட் அண்ட் பெப்பர் போடணும். நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காவும் வாழைத்தண்டும் போட்டு ஒரு சாம்பார். நெக்ஸ்ட்டு ரைஸ் ரொம்ப கம்மி தான், அது அழுத்தெல்லாம் இல்லை, அப்படியே மேலோட்ட போட்டிருக்கேன். பட் இதுவே வேண்டான்றான், அதனால் இதுதான் லஞ்சு. இந்த கோவக்காயில் வந்து நான் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்ல ஒரு பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா இடிச்சிட்டு அது கூட ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா செம்ம ஃப்ளேவராக இருக்கும், சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையில் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் தான் போட போகிறேன், அவிச்ச முட்டை தான். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஆம்லெட்லாம் கொடுக்கறது வந்து இஷ்டம் இருக்காது, அதெல்லாம் தண்ணி விட்டுடும், அதனால் நான் கொடுக்க மாட்டேன். பாயில்ட் எக் மட்டும்தான். சாம்பார் வந்து வாழைத்தண்டும் கத்திரிக்காய் போட்டு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி லஞ்ச். இது தாங்க. மோரெல்லாம் இல்லை, காலையிலேயே மோர்லாம் குடிச்சிட்டு போக வேண்டியது தான். அவ்வளோதான். இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஓட்ஸ் அண்ட் எக், அவ்வளோதான். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.